ரொம்ப சூப்பராக இருக்கும். நேற்று விழாக பார்த்துருப்பீங்க. அதாவது நம்ம வந்து லடாக்லேருந்து கீழே இறங்கி வந்த நம்ம எப்படிலாம் வந்தோம் அந்த மாதிரிலாம் சீன்லாம் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாபில் இருக்க அமிர்தசருங்க. பஞ்சாப்லேருந்து அமிர்தசர்னு ஒரு பிளேஸில் இருக்கும். இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஜஸ்தான் அந்த டெசர்ட்டுக்கு போக போகிறாங்க. அந்த விழாக்கு தான் பார்க்க போகிறீங்க. வாங்க போய் பார்ப்போம். மக்களே எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். என்னடா ஹாப்பி மார்னிங் சொல்லிட்டு ஏதோ ஒரு சந்துக்குள்ளே போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, நம்ம வந்து ராஜஸ்தான் ரீச் ஆயாச்சு. ராஜஸ்தானில் வந்து பார்த்தீங்கன்னா கங்கா நகர்னு ஒரு ஏரியாவில் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்சல்மர் வந்து போயிட்டு இருக்கேங்க. அந்த போயிட்டு இருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 400 கிலோமீட்டர் இருக்குது. அந்த 400 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாண்ட் மண்ணெல்லாம் பார்க்கறதா இருக்குங்க. பாலைவனம் இங்கேயே ஆரம்பித்த மாதிரி இருக்குது. இதுக்கு இன்னும் 400 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ 400 கிலோமீட்டர் இந்த மாதிரி ரோடாக இருந்தால் ரொம்பவே வருத்தாங்க. இன்னொரு கொஞ்சம் தூரம் போயிட்டு ஒரு 10 கிலோமீட்டர் போயிட்டு ஒரு ரைட் எடுக்க சொல்லுது. அங்கேருந்து மேபி ஹைவே ஏறினா ரொம்ப லக்கு. இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சிங்கிள் ரோட்டில் தான் 400 கிலோமீட்டர் ஓட்டி வேணுங்க. போகிறது இல்லாமல் இந்த மாதிரி இடத்துல குழிலாம் வருது, திடீர்னு மாடு குறுக்கால வருது, மணல் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் ஆகுது. பார்ப்போம். இன்னும் அந்த 400 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டைம் வந்து மார்னிங் 8 o'clock ஆகுது. நம்ம வந்து ஆஃப்டர்நூன் ஒரு 3 o'clock வந்துட்டு நம்ம ஜெய்சல்மர் போயிடுவோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேங்க. பார்ப்போங்க. இன்னும் ஒரு 400 கிலோமீட்டர் எப்படி போக போகுதுன்னு தெரில. இந்த மாதிரி போச்சுன்னா ரொம்பவே வருத்தம் மாதிரி என்னைக்கு போய் சேர்றது. ஆனால் கூகுள் மேப்பில் கரெக்டாக நீ வந்துட்டு 7 hours போயிடலாம். மத்தியானம் 3 மணிக்கெலாம் போயிடலாம் காட்டுது. பார்ப்போம். சொன்னாலுங்க இங்கே பாருங்கள், இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா சாண்டெல்லாம் வந்து ரெடி ஆயிடுச்சிங்க. இப்போயே வந்து நம்ம ஆம்னியில் வந்து ஆஃப் ரோடு போயிட்டுருக்கோம் மணலில். அங்கே போய் தாரில் போகணும்னு அவசியம் இல்லை, நம்ம மணல்லே இங்கேருந்து போகலாம் போலையே. மக்களே இந்த லாரியை பாருங்க தொங்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. சாட்சி கிச்சு போடாத தலைவர் போயிடும் அந்தாண்ட. ஏன்னா இப்படி தொங்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கீங்க. அப்பா என்ன வெயிட்டாக இருக்கும்ல அந்த வண்டி. ஆனால் இந்த ராஜஸ்தான் ரோடு மறக்கவே மாட்டோமுங்க. எத்தனை நாள் ஆனாலும் மறக்க மாட்டோம். கிட்டத்தட்ட 65 கிலோமீட்டர் இதே மாதிரி தான் இருக்குன்னு போட்டிருக்கு. 65 கிலோமீட்டர் தாண்டி அதுவே பழகிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், 65 கிலோமீட்டர் தாண்டி அதுவே பழகிடும். அப்படி கணக்கு போட்டு எப்படி இந்த கூகுள் மேப்பு கரெக்டாக 3 மணிக்கு போகணும்னு போட்டிருக்குதுன்னு சொல்லுதோ தெரில. 3 மணிக்கு 6 மணி 6 மணி 6 hours 3 மணிக்கு போகலான்னு போட்டிருக்கு. எனக்கு தெரிஞ்சு விடிகாலம் 3 மணிக்கும். நைட்டெல்லாம் இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணுறது இருக்குது. நைட்டில் இங்கே தங்கவும் முடியாது, நிற்கவும் முடியாது, போகவும் முடியாது. வச்சான் வரானுங்க, வச்சான் தூக்கிடா அவனுங்கள. காட்டு வசிக்கிற மாதிரி ஆமணி கட்டி கொத்தோட தூக்கிட்டு போயிடுவானுங்கள. எப்படி பார்த்தீங்களா இந்த ஊரில் பஸ்ஸு பற்றியா? லட்டு பஸ்ஸுக்கு முன்னாடி லட்டுன்னு எழுதிருக்கேன். இந்த ஊர்லாம் வந்து பிரசாந்த் கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும். எங்கே இருந்து பிரசாந்துக்கு வந்து இங்கே கல்யாணம் பண்ணிடணுமா? கேமரா உங்க கல்யாண பாலைவனத்தில் டெஸ்டினேஷன் வெட்டிங் மாதிரி. ஜாலியாக ஸ்கூலுக்கு போகிறானுங்கப்பா. இங்கெல்லாம் ஸ்கூல் இருக்கு போல ப்ரோ. ஆமாம், எங்கேருந்து எங்கே போகிறாங்கன்னே தெரில. நம்ம இருந்த ஊரில் தான் ஸ்கூலு ஊர் எல்லாம் இருந்த மாதிரி இருக்குது. இந்த ஊரில் சரௌண்டிங்கில் எதுவும் இல்லை மாதிரியே இருக்குது ப்ரோ. எங்கே ரொம்ப உள்ளே இருந்து வராங்க ப்ரோ. ஆமாம், பக்கத்தில் வந்து பாலைவனத்தில் ஒரு நந்தவனம் தண்ணி போகுதுங்க. உங்களுக்கு திடீர்னு இந்த தண்ணி தேவைப்படுச்சுன்னா அந்த போய் மோன்ட்டு வந்துடலாம். கல்லக்காலாம் போட்டிருக்காங்கய்யா. கடலக்கா பருத்திலாம் போட்டிருக்காங்க. நீங்களா இங்கே வந்து இது சதுரடி ரொம்ப கம்மியாமா ரேட்டு. ஏன்னா தலைவர் முன்னாடி போகிற மாப்பிள்ளைக்கும் தலைவர் என்ன தலைவர் நர்ரோட்டில் விளையாடிட்டு இருக்கீங்க. சார் அந்த உங்கள் ஊர் பசங்கிட்ட சொல்லி வைக்கிறது இல்லையா? மக்களே நம்ம வந்து இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரோட்டில் அந்த வந்து டெசர்ட்டுக்குள்ளேங்க, அதாவது நம்ம டெசர்ட்டே போல் இங்கேயே கொஞ்சம் டெசர்ட்டாக தான் இருக்குது. இப்போ கூகுள் மேப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டெசர்ட் தான் தெரியுது.
இப்போ நம்ம அந்த ஒரு 200 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் சிங்கிள் ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணி ஓட்டிகிட்டு இருந்தோம். இப்போ நம்ம வந்து ஹைவே ஏரியாச்சுங்க. இந்த ஹைவே வந்து லோக்கல்காரங்களை கேட்டதுக்கு நீங்கள் வந்து ஜெய்சல்மர் போகிற வரைக்குமே வந்து இந்த ஃபுல் ஹைவே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கூகுள் மேப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டர் ஸ்ட்ரைட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு ரோடு மாறுற மாதிரி ஏதோ காமிச்சிட்டு இருக்கு. அது எப்படின்னு தெரியல. எப்படியா இருந்தாலும் நம்ம திரும்பியா வீட்டுக்கு போக முடியும். எப்படின்னா நம்ம ஜெய்சல்மர் போயிட்டு அங்கேருந்து டெசர்ட் போய் தான் போக முடியும். பார்ப்போம், எப்படி ரூட் இருந்தாலும் போய் தான் ஆகணும். ஏன்னா நம்ம லடாக்கே போயிட்டு வந்தாச்சு, இதெல்லாம் என்னத்த போய். அதனால் வந்து இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட் ரோடு ஏறி ஜம்முன்னு போக போகிறேன். இங்கே பாருங்கள், இந்த ரோடு ஏதோ பரவாயில்ல. இந்த ரோட்டில் டோல் இல்லைன்னு நினைக்கிறீங்க. இது வரைக்கும் டோலே வரல. ஒரே ஒரு டோல் வந்துச்சு, அது கிராஸ் பண்ணியாச்சு. இந்த ரோட்டில் எதுவும் டோல் இல்லைன்னு தான் போட்டிருக்கு. பார்ப்போம். ஆனால் ரோடு ஜம்முன்னு இருக்குங்க. யாருமே இல்லை, நாங்கள் மட்டும் தனியாக போயிட்டுருக்கோம். ஏதோ ஒரு சமயம் ஒரு 2 வீலரு ஒரு லாரி வரும். பயங்கரமாக இருக்குங்க. இந்த ரோடு தான் வந்து எந்த பாட்டு கேட்டு போனாலும் ஆசையாக இருக்குது. வண்டி ஓடுறதுக்கே செம்ம ஜாலியாக இருக்குங்க, பயங்கரமாக. மக்களே, நம்ம வந்து ஃபைனலாக ஒரு 500 கிலோமீட்டர்ஸை நம்ம மத்தியானம் 3 மணிக்கு வரோன்னு மேப்பில் போட்டிருந்தது. ஒரு half அன் ஹவர் லேட் ஆயிடுச்சு. கரெக்டாக வந்து 3:30 மணிக்கு நம்ம வந்துட்டோம். அந்த half அன் ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் அடிச்சது. சாப்பிடல இங்கே இருக்கும், பெட்ரோல் மட்டும் தான் அடித்தோம். அதுக்கு அப்புறம் 10 நிமிஷம், டீ குடிக்க ஒரு 10 நிமிஷம் தாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்சல்மர் வந்து ரீச் ஆகியாச்சுங்க. முன்னாடி போகிற பைக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாதி வழியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வளைச்சி, நானே ரூம் வச்சுருக்கேன், என்கிட்டே வந்து கேமல் சஃபாரி, அதுக்கப்புறம் ஜீப் சஃபாரி எல்லாமே அவைலபிள் இருக்குது அப்படின்னாப்புல. ஸோ என்னை ஃபாலோ பண்ணுங்கள், என் ரூம் இருக்குது, எனக்கு 1000 ரூபாய் ரூம் வாடகை மட்டும் கொடுங்க அப்படின்னாப்புல. அவரை நம்பி இப்போ நம்ம போயிட்டுருக்கேங்க. முன்னாடி போயிட்டுருக்காரு பாருங்கள். இதுதான் அந்த ஜெய்சல்மர் கோட்டை தானே? இன்னும் போகணுமா? இதுதானே? ஸோ நம்ம ஜெய்சல்மர் கோட்டைக்கிட்டே வந்தாச்சுங்க. இங்கே இதுக்கிட்ட தான் அவர் ரூம் இருக்காமா. அவர் வந்து வாங்க, ஜெய்சல்மர் அந்த கோட்கிட்டே தான் என் ரூம் இருக்குது, ஃபஸ்ட்டு என்னை வந்து பாருங்கள், நல்லா இருந்தால் எடுத்துக்கங்க, இல்லைன்னா வேணாம் அப்படின்னாப்புல. இவர் தான் போயிட்டுருக்காரு பார்த்தீங்களா, ஜம்முன்னு. இதுதான் இப்போ நம்ம முன்னாடி மேலே இது ரைட் சைடு மேலே இருக்குல்ல, அதுதான் பார்த்தீங்கன்னா ஜெய்சல்மரோட கோட்டைங்க. ஆனால் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்ததுங்க. சிங்கிள் ரோடு தான் இருந்தாலும் சூப்பராக இருந்தது. ஹைவேலாம் இல்லை, ஆனால் சிங்கிள் ரோடு வேறு லெவலில் இருந்ததுங்க. தலைவர் எங்கேயும் கூப்பிட்டு போய் நிற்கிறாரு. கோட்டைக்கு பேக் சைடில் வச்சிருக்காரு போல. ஆமாம் ப்ரோ, டெசர்ட் போய்க்கலாம் ப்ரோ நாளைக்கு. இந்த ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் வந்தாச்சு ஹோட்டலுக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் வரைக்கும் அவைலபிளாக வச்சுருக்காப்புல தலைவர். பார்ப்போங்க, இறங்கி போய் நம்ம ரூமை பார்ப்போருங்க. ஸோ மக்களே, நம்ம வந்து ஃபைனலாக ஜெய்சல்மர் வந்தாச்சுங்க. ஜெய்சல்மர் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்மென் சஃபாரி அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருக்கோம். நான் தான் உங்களுக்கு வந்து வீடியோவில் காமிச்சிருப்பில். ஒருத்தர் வந்து நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தார். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரூம் எல்லாமே எடுத்து தரேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அவர்கிட்டயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூம் எடுத்தாச்சு. இந்த ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூமுக்கு அதுக்கப்புறம் வந்து கேமல் சஃபாரி, ஜீப் சஃபாரி, நைட்டு ஃபுட்டு, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து லோக்கல் டான்ஸு, இது எல்லாமே ஒரு பேக்கேஜ் எல்லாமே சேர்த்து ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2600 ஃபைனல் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா 3800 சொல்லி நாங்கள் வந்து 2600 வந்து ஃபைனல் பண்ணியிருக்கோம். ஸோ 4 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுட்டு, ரூமு, அதுக்கப்புறம் கார் பார்க்கிங்கு, அங்கே போயிட்டு பார்க்கிங் செலவு, A to Z எல்லாம் அப்படியே ஒரு பேக்கேஜ் மாதிரிங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பராகவே பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்புறம் நம்ம ஹிந்திக்கார ஃப்ரெண்ட்ஸில் இருந்தாங்க, அவங்களுக்குலாம் ஃபோன் பண்ணி பேசுனதுக்கு 2600 ஃபைனல் பண்ணிட்டாங்க ஒருத்தருக்கு. இங்கே பாருங்கள், இங்கே தான் நம்ம கார் பார்க் பண்ணியிருக்கோம். அதான் இதான் ஹோட்டலு ஓல்மென் சஃபாரி அப்படின்னு சொல்லிட்டு, ஓல்மென் சஃபாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமில் தங்கியிருக்கோம். இங்கே தாங்க இப்போ நம்ம ரூமை காட்டுறோம் பாருங்கள். இப்போ நம்ம ரூமை காட்டுறோம் பாருங்கள். ரூம் சூப்பராக இருக்குங்க. வெறும் 1000 ரூபாய் தான் இந்த ரூமு. இந்த ரூமு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 2 பேர் படுத்துக்கலாம், அப்படி இங்கே 2 பேர் படுத்துக்கலாம். ஸோ 2 ஃபேனு சும்மா எல்லாமே சேர்த்து ஒரு ரூம் 1000 ரூபாய் தான். இது வந்து பேக்கேஜ்லேயே அடங்கிடும் உங்களுக்கு. ஏசி இருக்குங்க, ஏன்னா இந்த ஊரில் ஏசிலாம் நம்ம இருக்கவே முடியாது. இந்த ரூம் வந்து பாருங்களேன், அப்படியே கோயிலில் இருக்கிற மாதிரி இருக்குது. எல்லாம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஃபுல்லே கல்லிலே செஞ்சுருக்காங்க.
அந்த ஊர் ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கோல்டில் தான் இருக்கும். அதாவது கோல்டு கலரில் தான் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோவில் வந்து எல்லோ கலர் மாதிரி தெரியல, இது வந்து பார்த்திங்கன்னா கோல்டு கலரில் இருக்குங்க. இந்த ஊர் ஃபுல்லாமே ஃபுல்லாக கோல்டு கலரில் தான் இருக்குது. இங்கே தான் நம்ம ஸ்டே பண்ணியிருக்காங்க. வாங்க நெக்ஸ்ட் நடக்கிற ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்ப்போம். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் கீப் வாட்சிங். பாய்.